சேலத்தில் தனியார் சொகுசு பேருந்து ஊழியர்கள் இளம் தம்பதியினரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், அங்கு என்ன நடந்தது? வணக்கம் ஷியாம். நேற்று மாலை சுமார் 7 மணி அளவில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆம்னி பஸ்ஸில் ஸ்ரீஸ் SMS என்ற ஆம்னி பேருந்தில் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த செல்வன் மற்றும் அவரது மனைவி ஆன்சி உள்ளிட்ட கைக்குழந்தையுடன் ஏறியுள்ளனர். இவர்கள் நாகர்கோவிலுக்கு செல்வதற்காக அந்த பேருந்தில் பயணம் செய்துள்ளனர். இந்த பேருந்தானது மாலை 7 மணி அளவில் புறப்பட்டுள்ளது. அங்கிருந்து புறப்பட்டு கிளாப்பாக்கத்திற்கு வந்துள்ளது. கிளாப்பாக்கத்தில் குழந்தைக்கு உணவு வாங்குவதற்காக செல்வன் என்பவர் அந்த பேருந்தை விட்டு இறங்கியுள்ளார். அப்போது பேருந்து உடனடியாக எடுக்கப்பட்டுள்ளது. அவருடன் வந்த அவரது மனைவி ஆன்சி உள்ளிட்டவர்கள் அந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் அவர்களிடம் பேருந்தை நிறுத்துமாறு கூறியுள்ளனர். ஆனால் அவர்கள் நிறுத்தாமல் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் வம்பு செய்து பிரச்சனை செய்த பின்பு அந்த பேருந்தினை நிறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரது கணவர் செல்வன் என்பவர் ஒரு ஆட்டோ மூலமாக வைத்துக் கொண்டு வந்து பேருந்தில் ஏறியுள்ளார். அந்த பேருந்தில் ஏறிய உடனேயே அவர்களுக்கும் அந்த பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சிறிய வாக்குவாதம் சமாதானமான நிலையில் பேருந்து மறுபடியும் எடுக்கப்பட்டு அங்கிருந்து புறப்பட்ட பேருந்தானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்து வீசாலை அருகே உள்ள இந்த ஆரியன் நிவாஸ் என்ற ஹோட்டலுக்கு உணவுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. நள்ளிரவு சம்பவத்தில் அந்த ஹோட்டல் உணவுக்காக அந்த பேருந்தானது நிறுத்தப்பட்டிருந்த போது அங்கு இந்த பேருந்து ஓட்டுநர்கள் 2 நபர்கள் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட அடையாள தெரியாத நபர்கள் இந்த செல்வன் மற்றும் ஆன்சியை கடுமையாக வம்பிழுத்து அவர்களை தாக்கியுள்ளனர். இந்த உருட்டுக்கட்டை, தடி உள்ளிட்ட கடுமையான ஆயுதங்களால் அவர்களுக்கு கடுமையான கொலை மிரட்டல் விடுத்ததுடன் அவர்களை தாக்கியும் உள்ளனர். இந்த சம்பவத்தில் அச்சமுற்ற ஆன்சி உடனடியாக 100க்கு அவசர தேவை 100க்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து விக்கிரவாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களை கைது செய்ததுடன் பேருந்தையும் அவர்கள் விக்கிரவாண்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் நள்ளிரவில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பேருந்து ஓட்டுநர் திருநெல்வேலி நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பேருந்து பயணிகளிடம் அந்த ஓட்டுநர்கள் தகாத முறையில் நடந்து கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷியாம். எதுக்கு வண்டி கொண்டு வந்த? ஸ்டேஷன் அப்படியே விட சொல்லிருந்தா. எதுக்கு வண்டி கொண்டு வந்த? அப்பவே ஸ்டேஷனுக்கு வண்டி விட சொல்லிருந்தா. அப்பயே ஸ்டேஷன் வண்டி விடல. ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் தம்பதி மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.